கோவையில் அந்தரத்தில் பறந்து காட்டிய இளம் மேஜிக் கலைஞர் ஒருவரின் சாகசம் வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. உங்க ரெக்கைய விரிங்க, வாங்க நம்ம பறக்கலாம். நான் தான் அத்ரக்ஷோட சாவியின் சொந்தக்காரன். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சீங்க. சைத்தான், உனக்கு விடுதலை கொடுத்தாச்சே. இப்ப உன்னோட சக்தி எனக்கு வேணும். இனி நான் இந்த உலகத்தை ஆள்றதை தடுக்க முடியாது. சிவாஜி சார் வாய்ஸ் எடுக்கிறியா? இந்த உலகத்தை ஆள்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன எதிர்த்தாகணும் ஜிம்பாரா? உன்னை எதிர்க்கணுமா? உன்னை எதிர்க்கணுமா? நாகார்ஜுனாவா? நான் திருடனா? ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர். நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற? இயற்கை சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்து ஜிம்பாரா மில்க். எனக்கு தெரியாம இருந்து ப்ரோ. இப்போ எரியுதடி மாலா. வரிப்புலி பலசாலியான ஒரு சூரப்புலியா மாறிடுச்சு. இந்த பீம் லெட் சாப்பிடு. தம்பி, முதல்ல போட வேண்டியதை போடுங்க. கண்ணு ரெண்டு கூசுது. சாரி. பீம், இந்த சாவியோட சக்தியை உபயோகப்படுத்து. ஷைத்தான மறுபடியும் அத்ரஷ்குள்ள அனுப்ப உத்தரவு போடு. ஷைத்தான், நான் உனக்கு கட்டளை இடுறேன். நீ உடனே இந்த கதவுக்குள்ள போயிடு. இனி வெளியில வரவே கூடாது. வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா உன் சௌரிய வேண்டாம், போகாத 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 போகாத. நான் இருப்பேன். இந்த தடவை நீ என்னை எப்படியோ அடிச்சிட்ட. ஆனா நான் என்னுடைய கணக்க தீக்க மறுபடியும் வருவேன். கண்டிப்பா மறுபடியும் வருவேன். ஜிம்பாரா எங்க போறான்? நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? என் மூச்சவ பேச்சவ பேசணும்